வெற்றி. என் பேர் வி.கே. நடராஜன், இயக்குனர். 2 வருஷம் முன்னாடி நான் ஒரு மயிலாஞ்சின்னு படம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 72 தேட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது மூவி, ப்ரொடக்ஷன் நம்பர் 2. டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது ஒரு ஹாரர் த்ரில்லராக இருக்கும். படப்பிடிப்புகள் பார்த்தோம்னா ஆந்திரா, அசாம், சென்னை இந்த 3 லொக்கேஷனில் நடந்துகிட்ருக்கு. ஒரு பிரபல நடிகை தான் நம்ம ஹீரோயினாக பேசிகிட்டு இருக்கோம். அது இன்னும் சில நாட்களில் கன்ஃபார்ம் ஆகிடும். மார்ச் 20க்கு அப்புறம் ஷூட் போகிற பிளானில் இருக்கும். லீடு பார்த்தோன்னா டைகர்னு படம் பண்ண ஹீரோ, அவரோட 3வது படம் இது. நாசர் சார் இருக்கார், தலைவாசல் விஜய் சார் இருக்கார். ஒரு மெயின் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 30 டேஸ் ஷெட்யூல்ஸ் பிளானில் இருக்குது. மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஃபெமிலியராக தான் இருப்பாங்க. ஏன்னா முதல் படம் பண்ணும்போது நம்ம எல்லாம் நியூ ஃபேஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முறை எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஹாய், வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த பிரம்மாண்ட பூஜையில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். டைரக்டர் நடராஜன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசிக்காக வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர். பல்வேறு படங்களில் அவரோட கலையால் பிரம்மாண்டத்தை காமிச்சவர். அதுக்கப்புறம் இப்போ ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மூவி மயிலாஞ்சி. இப்போது வந்து ஒரு வெற்றி படங்களை நோக்கி ஓடிட்டுருக்க ஒரு படத்தில் மயிலாஞ்சியும் ஒன்று. ஸோ மயிலாஞ்சி படத்தை டைரக்ஷன் பண்ண அதே ஒரு வைப்ஸோடு வந்துட்டு இப்போ அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண வந்திருக்காரு. ஸோ டைரக்டர் நடராஜன் சார் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கிரியேட்டர். ஸோ அந்த மயிலாஞ்சி படத்தில் எப்படி ஒரு உயிரோட்டம் இருந்துச்சோ, மயிலாஞ்சி படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு விஷுவல் கிராண்டியர், அதில் எப்படி ஒரு உயிரோட்டத்தோட ஒரு கதை இருந்ததோ, அதே மாதிரி ஒரு உயிரோட்டமான கதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு டைரக்டர் நடராஜன் சார். பல்வேறு படங்களோ வெற்றி படங்களை அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பார். த என்டர் டீம், த என்டர் க்ரூவுக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ. லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸில் வி.என். நடராஜ் சார் இது இயக்குறாரு. இன்றைக்கி இந்த படத்தோட மூவி பூஜைக்காக நம்ம எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம். படம் பெரிய சக்ஸஸாக வரணும். அவருக்கும் இது ஒரு 2வது படம். இதுக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய சக்ஸஸாக, ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வரணுன்ட்டு இந்த கடவுள்கிட்ட. இவரோட முதல் படம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருந்தார். மஞ்சள் கலர் மயமான ஒரு ஆல்பம் ஐங்கரனுக்காக பண்ணியிருப்பாங்க, யூடியூப்பில் இருக்குது. அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓகே, இவர் தான் அவரே நான் முடிவு பண்ணிட்டேன் ஹீரோன்னு. அதனால் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். எங்களுடைய டீம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதத்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் மதன்குமார் பேசுகிறேன். இப்போ வந்து வி.கே. நடராஜன் சாருடைய அடுத்த படமான ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அதனுடைய பூஜையில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி அவருடைய படத்தில் மயிலாஞ்சின்ற அவருடைய ஃபஸ்ட் மூவியில் நான் சாங் எழுதியிருந்தேன். 3 சாங் எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதில் முக்கியமாக ஒரு பேத்தா சாங், ஒரு ஃபீமேலோடைய பெயின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அந்த சாங்கில். இப்போ அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுலேயும் நான் பாடல் எழுதுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொன்னார். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷனு. இந்த படமும் பெரிய வெற்றி அடையும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இன்னும் ஏன்னா அவர் படம் பண்ணாருன்னா ஏறக்குறைய யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ இல்லைன்னா போராடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவர் பெரிய சப்போர்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் தான் நடராஜன்னா. நான் ஒரு நடராஜனான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ ஏன்னா என்னை வந்து அவர் கூட பிறந்த தம்பியாக ஃபீல் பண்ணி தான் எனக்கு ஒரு குடும்ப உறவாக தான் அவர் என்னை எப்பவுமே பார்ப்பார். இதுக்கு என்னை அழைச்சி இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு பெரிய நன்றி. அவங்க ஃபேமிலிக்கு பெரிய பெரிய நன்றி. அப்புறம் இதுவரையும் நான் பாடல் எழுதி எனக்காக பெரிய பாராட்டுகளை கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இவங்க அபர்ணா இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்க டாக்டர். இவங்க நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் என்னோட. கண்டிப்பாக சார், உங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டாகவும் இருக்கும் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சாரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் எல்லாருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் தான் உங்கள் கணேஷ். ஆரஞ்சு மிட்டாய் ரெக்க ஐங்கரன் படத்தோட தயாரிப்பாளர். நான் நண்பர் ஃப்ரெண்டு அவர் நான் கூட இன்வைட் பண்ணியிருந்தார் இந்த படம் பூஜைக்காக. வி.கே. நடராஜனோட 2வது படம் சொன்னாங்க.
முதல் படம் முடித்து மயிலாஞ்சி படம் பண்ணியிருக்காரு, 23 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ 2வது படம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறையா வந்து இப்போலாம் ரொம்ப ரீச் ஆகுது. ஆக்சுவலாக சின்ன படங்கள் இப்போ நிறையா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால அதுக்கான ரெக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதாக இருக்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாரோருக்கு. இந்த 2வது படம் வந்து கொஞ்சம் வெற்றி படமாக அமையணும். அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் ரீச் ஆகணும். அவரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணுன்ற மனதார நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. மெட்ராஸ் படத்தோட டைரக்டர் பேசுகிறேன், பிரசாத் முருகன். என் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டராக நடராஜ் சார் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து அவருக்கு 2வது படம். மயிலாஞ்சி தான் முதல் படம். மயிலாஞ்சி இல்லை, மயிலாஞ்சி முதல் படம் வருது. இப்போ 2வது படம் பண்ணுறாரு. அதுக்கான வாழ்த்துக்கள். அந்த டீம் குழுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி.